கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான். தேவனே சாட்சி கொடுத்தார். சாட்சியாய் இருங்கள் என்று சொன்னவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீது குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுகிற அவனை போல பூமியில் ஒருவனை நான் காணவில்லை என்று சொல்லி யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஒரு முறை அவர் காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. ஏழை விதவையும் காணிக்கை போடுறா. ஏழை விதவை ரெண்டு காசு காணிக்கை போடுறா. போட்ட பிறகு சொல்றாரு, எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க காணிக்கை. இவளோ தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டால் சொல்லி அந்த ஏழை தாயினுடைய காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இல்லையா? ஆகவே நாமும் கூட ஆபேலை போல விசுவாசத்தோடு நாம் கொடுக்கணும். விசுவாசனால கொடுத்தான், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தான். ஆகவே கர்த்தருக்குன்னு நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதை குறித்து சாட்சி கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நாம அவிசுவாசமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கொடுத்திருந்தா கூட இந்த நாளில் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமாய் கொடுத்து கர்த்தருடைய வாயினாலே நாம் சாட்சி பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆபேலுடைய காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த தேவனப்பா. ஆகவே ஆபேலை போல நாங்களும் விசுவாசமாய் கொடுக்க, ஊழியர்களுக்கு என்று கொடுக்க, உடைய தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்று கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.